தூத்துக்குடி முதல் இலங்கை வரையிலான பயணிகள் கப்பல் சேவை 2 மாதத்தில் துவங்கும் என்று மத்திய கப்பல் துறை அமைச்சர் ஜி.கே. வாசன் தெரிவித்துள்ளார். சென்னை எண்ணூர் துறைமுகங்கள் இணைப்பு சாலை திட்டத்தின் துரித செயல்பாட்டிற்காக சென்னை துறைமுக பொறுப்புக் கழகம் சார்பாக 19 கோடி ரூபாயும், எண்ணூர் துறைமுகக் கழகம் சார்பாக 5 கோடி ரூபாய்க்கான காசோலையும் வழங்கும் நிகழ்ச்சி சென்னை துறைமுக பொறுப்புக் கழகத்தில் நடைபெற்றது. மத்திய கப்பல் துறை அமைச்சர் ஜி.கே. வாசன் இதற்கான காசோலையை வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய அமைச்சர் ஜி.கே. வாசன், சென்னை துறைமுக பகுதியில் கண்டெய்னர் லாரிகள் நிறுத்தப்படுவதால் ஏற்படும் போக்குவரத்து நெரிசலை தவிர்க்க திருவொற்றியூர் பகுதியில் 11.26 ஏக்கர் பரப்பில் கண்டெய்னர் நிறுத்தும் வசதி செய்யப்பட உள்ளது என்றும், கார் ஏற்றுமதி அதிகம் என்பதால் பல அடுக்கு கார் பார்க்கிங் வசதி செய்ய 100 கோடி ஒதுக்கீடு செய்துள்ளதாகவும் தெரிவித்தார். கண்டெய்னர் ட்ரெய்லர்ஸ் இவைகளை நிறுத்தி வைக்க திருவொற்றியூர் நகராட்சிக்கு சொந்தமான 11.26 ஏக்கர் நிலத்தை சென்னை துறைமுகம் 30 ஆண்டுகால குத்தகைக்கு எடுக்க திட்டமிடப்பட்டுள்ளது. சென்னை துறைமுகம் மோட்டார் வாகன ஏற்றுமதிக்கு தேவையான வசதிகளை உருவாக்க வேண்டியது அவசியமாக இருக்கின்றது. இதற்காக பல அடுக்கு கார் நிறுத்தும் முனையம் அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளது. சென்னை எண்ணூர் பகுதியில் சாலைகளில் மழையால் ஏற்பட்டுள்ள சேதங்கள் விரைவில் சரி செய்யப்படும் என்று தெரிவித்த அமைச்சர் வாசன், தூத்துக்குடிக்கும் இலங்கைக்கும் இடையில் பயணிகள் கப்பல் போக்குவரத்து 2 மாதத்தில் துவங்கும் என்றும் உறுதியளித்தார். தூத்துக்குடி இலங்கைக்கான பயணிகள் சேவை கப்பல் போக்குவரத்து தொடக்கத்திற்கான ஒரு நல்ல நிகழ்வு இன்னும் 2 மாத காலத்திலே நடைபெறும் என்று நாங்கள் முழுமையாக நம்புகின்றோம். அதற்குண்டான ஏற்பாடுகளை தூத்துக்குடி துறைமுகம் விரைவாக செய்து கொண்டிருக்கிறது. மதுரவாயில் முதல் சென்னை வரையில் 1600 கோடி ரூபாய் செலவில் நடைபெற்று வரும் உயர்மட்ட மேம்பால பணிகள் 2013ஆம் ஆண்டிற்குள் முடிவடையும் என்றும், சென்னை போக்குவரத்து நெரிசலுக்கு இது தீர்வாக அமையும் என்றும் அமைச்சர் வாசன் தெரிவித்தார்.